நாம் ஆரம்பிப்போம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வேண்டுகிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுமை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வேண்டுகிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுமை செய்யும். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த மாதத்தில் எங்கள் எல்லோரையும் எங்களுக்கு தரப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மன்றாடுவதற்காக நீர் தயார்படுத்தி இருக்கின்றீர், ஒன்றிணைத்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பணிக்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகள். இதோ இந்த நேரத்தில் எங்களுக்கு தரப்பட்ட விண்ணப்பங்களோடு உம்முடைய திருப்பாதத்திலே வந்து நிற்கின்றோம். நீர் தாமே உம்முடைய திருக்கரத்தால் எங்களை ஆசீர்வதியும். இந்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவதற்கு எங்களை நீர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கும். எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு எட்டுவதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக இல்லாதபடி நீர் தாம் இந்த நேரத்தில் எங்கள் பாவங்கள் எல்லாம் இரத்தத்தினால் கழுவி எங்கள் கரைகள் எல்லாம் நீக்கி இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் மன்றாடுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமே தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, இறை தந்தையின் விருப்பத்தின்படி தூய ஆவியார் செபிக்கிறார் என்று நாம் பார்ப்பது போல, தூய ஆவியாரே, இந்த நாளில் நீர்தாமே எங்களை உம்முடைய வல்லமையினால் ஆட்கொண்டு இறை தந்தைக்கு ஏற்ற விதமாக எங்கள் விண்ணப்பங்களுக்காக மன்றாடும்படி நாங்கள் செபிக்கின்றோம். இது இந்த நேரத்தில் உம்முடைய இறை பிரசன்னத்தினால் எங்களை, எங்கள் அறையை, எங்கள் இல்லத்தை நீர் ஆளுமை செய்தருளும். இதற்கு எதிராக இருக்கிற எல்லா தீமைகளும் இருளின் வல்லமைகளும் அகன்று அப்பாலே போகும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இப்பொழுது சௌரி ஜூடித் அவர்கள் வெளிநாடு ஒன்றில் குருவுக்காக படித்துக் கொண்டிருக்கும் சகோதரன் தனது குருப்பட்டத்தை பெற்று இறைபணியை தொடரவும் எமது புதுவாழ்வு குழுவில் ஆரம்பித்துள்ள 12 உரைகள் வழிபாடுகளுக்காகவும் அனைவரும் இதில் பங்கு பெற்றி பலன் பெற வேண்டும் எனவும் குழுவின் வளர்ச்சிக்காகவும் மன்றாடுவார்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த பாதங்களில் எடுத்து வைக்கின்றோம். வெளிநாடு ஒன்றில் குருவுக்காக படித்துக் கொண்டிருக்கும் சகோதரன் தனது குருப்பட்டத்தை பெற்று இறைபணியை தொடர வேண்டும் என்று உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாழ்க்கையை அவர் உம்முடைய நற்செய்திக்காக அர்ப்பணித்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த சகோதரனை நீர் ஆசீர்வதியும். அவருடைய படிப்புகள் தொடரவும் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தருளும். தகப்பனே, உலக இன்பங்களால் சோதிக்கப்படும் போது அவற்றில் சிக்கிக் கொள்ளாத படிக்கும் சாத்தானின் தந்திர வலைக்குள் வீழ்ந்து மடிந்து போகாத படிக்கும் அவர் தன்னுடைய அர்ப்பண வாழ்வை காத்து கொள்ள ஆண்டவரே, நீர் அவரோடு எப்போதும் கூட இருந்து தூய ஆவியின் வல்லமையால் அவரை நிரப்புமப்பா. தகப்பனே, இந்த சந்தர்ப்பத்திலும் அவர் அந்த வாளை விட்டு நீங்காத படிக்கு நீரே கூட இருந்து தைரியத்தை கொடுத்தருளும். நற்செய்தியை முன்னிட்டு நான் வெட்கமடைய மாட்டேன் என்ற புனித பவுல் சொன்னது போல ஆண்டவரே, அவர் நல்லொரு குருவாக வந்து உம்முடைய நற்செய்தியை உலகெங்கும் பரப்பவும் உம்முடைய உயிருள்ள வார்த்தையை மக்களுக்கு தாகத்தோடு அறிவிக்கவும் நீர் அவரை பயன்படுத்தி தூயாவின் வல்லமையோடு அவரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாய் எமது புது வாழ்வு குழுவில் ஆரம்பித்துள்ள 12 உரைகளின் வழிபாடுகளுக்காகவும் அனைவரும் இதில் பங்கு பற்றி பலன் பெற வேண்டும் என்றும் குழுவின் வளர்ச்சிக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, 12 வாரமாக
த்துக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தூய ஆவியோடு பயணத்தில் என்ற அந்த உரைகளுக்காகவும் வழிபாட்டுக்காகவும் இடத்தில் வருகிறோம். தகப்பனே, இந்த வழிபாடுகளில் பங்கு பெறும் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு வந்து அந்த உரைகளை கேட்டு வழிபாட்டில் பங்கு பற்றி நாம் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றி உமக்குகந்த விதமாக தூய ஆவியானவர் எங்கள் நாளாந்த வாழ்வில் பயணிக்க அந்த உரையும் அர்ப்பணமும் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியமைத்து புது வாழ்வு தர வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வருவதற்குரிய வசதிகளை செய்து கொடும் அப்பா. அவர்கள் போக்குவரத்து செய்கிற அந்த வசதிகளையும் அவர்கள் குடும்ப சூழ்நிலைகளும் அவர்கள் ஒழுங்காக வந்து அதில் பங்கு பெற்றக்கூடிய விதமாக இருக்க வேண்டுமாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சியோடும் நல்ல தாகத்தோடும் தூய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பும். எங்கள் ஒவ்வொருவரை நீர் எடுத்து பாவியும். நாங்கள் என்னென்ன விதத்தில் மாற வேண்டுமோ எங்கள் மனங்களை மாற்றி உமக்கு பிரியமில்லாத என்ன எல்லாம் எங்களிடம் உள்ளதோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்த பாத்திரமாக மாற்ற வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் ஆண்டவரே, எங்கள் புது வாழ்வு குழு வளர்ச்சிக்காக வருகிறோம். தகப்பனே, எங்கெங்கெல்லாம் தோய்ந்து போயிருக்கின்றதோ தகப்பனே, அந்த இடத்தில் நீர் வந்து உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை ஒவ்வொருவர் மேலும் கொடுத்து ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் ஒவ்வொருவரை நிறைத்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த புது வாழ்வை குழுவை கட்டி எழுப்ப ஒவ்வொருவரை நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் தவறி போகாத படிக்கு எங்களோடு கூட இருந்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தர வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம். நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமேன். அடுத்ததாக சகோதரி செல்வி அவர்கள், நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கும் வேலை பறிபோய் விடுமோ என்ற கலக்கத்தில் இருக்கும் குடும்பத் தலைவன் ஒருவருக்காகவும் வேலை செய்யும் அனைவருக்காகவும் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர் தனது பணியை சரியாக செய்யாமல் இருப்பதால் முதலாளிக்கும் அவருக்கும் ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பு நீங்கி நல்லபடியாக தொழில் நடக்க வேண்டும் என்று நல்லபடியாக தொழில் நடக்க வேண்டும் என்றும் சகோதரி செல்வி அவர்கள் மன்றாடுவார்கள். நீதிமொழிகள் 16:3 சொல்லுகின்றது, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, நீ அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்று. அன்பான ஆண்டவரே, நீண்ட காலமாக செய்த வேலையினால் வந்த உழைப்பில் அந்த ஊதியத்தில் தன் குடும்பத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்த அந்த தகப்பனாருக்கு வந்திருக்கின்ற இந்த சவாலை நீர் காண்கின்ற தகப்பன், உம்மில் நம்பிக்கை வைத்து உம்மிடத்திலே முழு நம்பிக்கையோடு அவர் வேண்டி கேட்கின்ற இந்த விண்ணப்பத்தை அவருக்காக நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த வேலை செய்கிற இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுகின்ற ஆண்டவரே, அந்த வேலை செய்கிற இடத்திலே அவர்கள் செய்கின்ற மாற்றங்களால் இந்த தகப்பனாருக்கு இருக்கின்ற வேலை எந்த விதத்திலும் அவரை விட்டு போகாதபடி நீங்க அந்த வேலையை காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உன்னுடைய உழைப்பின் பயனை நீ உண்பாய் என்று சொன்ன உன்னுடைய வார்த்தையின்படி இத்தனை ஆண்டுகளாக அவர் கஷ்டப்பட்டு செய்த அந்த வேலையின் பயனை அவர் உண்ணும்படி செய்த ஆண்டவர் நீர். தொடர்ந்தும் அந்த வேலையில எந்த இடையூறோ தடங்களோ வராதபடி வருகின்ற ஒவ்வொரு முதலாளிமார்களும் அவர்கள் எடுக்கின்ற மாற்றங்களும் இந்த மகனுடைய வேலையை பாதிக்காதபடி நீ பாதுகாத்து இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக தொடர்ந்தும் இந்த வேலையை கொடுக்க வேண்டுமாய், அவர்களுக்கு மன நிறைவை கொடுக்க வேண்டுமாய் மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் அடுத்ததாக வேலை செய்கிறவருக்கும் முதலாளிக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த மனக்கசப்புகள், புரிந்து கொள்ளாமை, இன்னும் கொடுக்கின்ற பணத்துக்கு ஊதியத்துக்கு ஏற்ற வேலையை பக்குவமாக உண்மையாக அந்த முதலாளிக்கு வேலை செய்பவர் செய்யவும், அந்த முதலாளியின் மனம் கோணாமல் வேலையை தொடர்ந்து செய்யவும் நீர்தாமே அந்த இடத்திலே இடைப்படுவீராக. உண்மையோடும் நேர்மையோடும் ஒரு வேலையை செய்யும் பொழுது உம்முடைய வார்த்தை சொல்லுகின்றது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உண்மையோடு நடந்தால் என்று அந்த வேலை செய்பவர் உணர்ந்து
இந்த வேலையை சரியானபடி முதலாளிக்கும் உமக்கும் ஏற்றபடி உண்மையோடும் நேர்மையோடும் செய்ய நீரே அவரோடு பேசுவீராக. அந்த முதலாளிக்கும் பொறுமையை கொடும், எது சரி எது பிழை என்று அவரும் தன்னுடைய பக்கத்திலே நின்று ஆராய்ந்து பார்த்து இருவரும் ஒருமனப்பட்டு இந்த வேலை இடத்திலே வேலை செய்ய நீர்தாமே வழிகளை திறக்க வேண்டுமாய் மன்றாடி இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசுவின் இனிய நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் பெற்றுக் கொள்ளுகின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமேன். தேங்க்யூ. அடுத்ததாக சௌரி சாந்தி மேவின் அவர்கள், கிச்சனரில் இருக்கும் 2 குழந்தைகளின் தகப்பனான எட்வின் என்ற சகோதரன் புதிய வேலையில் இணைந்து கொள்ள தேவையான அமெரிக்கா விசா கிடைக்கவும் வெளிநாடு விசாக்களுக்காக காத்திருக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவார்கள். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை துடைத்து விடுதலை மகிழ்ச்சி தந்து எங்களை வாழ வைக்கிற அன்பு தெய்வமே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை எல்லாம் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே செவி மடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த கீச்சனரில் இருக்கும் அந்த எட்வின் என்ற சகோதரனும் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த சகோதரன் அமெரிக்கா விசா கிடைக்க காத்திருக்கிறதை அறிந்திருக்கிறீர். அந்த விசா கிடைப்பதற்கு என்ன தடைகள் இருக்கிறதோ நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். அந்த விசா கிடைக்க முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த விசா கிடைப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ, யாரை காண வேணுமோ, என்ன செய்ய வேண்டும் என்ற எல்லா ஏற்பாடுகளையும் தேவன் தாமே செய்து கொடுத்து அவர் எதிர்பார்க்கின்ற அந்த வேலை அமெரிக்காவிலே போய் செய்ய தேவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, வெளிநாட்டு விசாக்களுக்காக காத்திருக்கும் அனைவருக்காகவும் வருகிறோம். ஆண்டவரே, வெளிநாடுகளுக்கு வந்து தங்கள் படிப்பின் மூலம் தங்கள் வேலைகளை செய்து தாங்கள் முன்னேற இருக்கும் ஒவ்வொருவரையும் அது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன் நீர்தாமே அவர்களுக்குரிய விசாக்களை ஏற்ற நேரத்திலே கொடுத்து வாசல்களை திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கனடா நாட்டிலும் கூட ஆண்டவரே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவிலே வந்த பிள்ளைகள் ஆண்டவரே குறித்த காலம் வந்தவுடனே மீண்டும் தங்கள் தாய் நாடுகளுக்கு போக இருக்கிற அறிந்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் வருத்தத்தோடும் கவலைகளோடும் இருக்கிற அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வேலை செய்யும் இடங்களிலும் சரி, அவர் எங்கெங்கு போனாலும் அவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடியுரிமையை பெறுவதற்குரிய எல்லா ஆவணங்களையும் தேவன் தாமே அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் யாரிடம் போய் ஆண்டவரே உதவி கேட்கின்றார்களோ அவர்கள் மூலம் ஆண்டவரே நீர் கிருபை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லா பாதைகளையும் திறந்து விட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை கண்டு நீ பயந்து விடாதே, தடைகளை தாண்டி செல்ற ஆண்டவராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு விசாக்களும் தடைபட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர்தாமே கருணை கண் கொண்டு நோக்கி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. மற்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. அடுத்த சகோதரர் குயின்டஸ் அவர்கள், கனடாவில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் 20 வயதான ஃபெய்த் என்ற மகளுக்காகவும், ஹங்கேரியில் கணைய புற்றுநோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் டாக்டர் கிசிலா மற்றும் அனைத்து புற்றுநோயர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். ஒன்றைய நாளிலும் விசேஷமாக கனடாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் 20 வயதான ஃபெய்த் என்ற மகளுக்காக நமது கரங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த சிறு வயதில், இந்த இளம் வயதில் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மகளை நமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, மருந்தல்ல மருத்துவம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஒன்றே மாற்றும் என்று விசுவசித்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்ணும் உணவும் பருகும் பானமும் சுவாசிக்கும் காற்றும் மருந்தாக வல்ல தேவண்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை படைத்த வேளையிலே உலகம் படைத்த அனைத்தும் நல்லது நீர் கண்டீர். ஆனால் இந்த வியாபார நோக்கத்துக்காக இந்த உலகம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. அதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இடைஞ்சல்கள், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடையூறுகளுக்கு மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அனைத்தும் நமக்கு எதிராக வந்து இந்த நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சகோதரி எமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை இறங்கி பூர்ண சுகத்தை கட்டளையிட்டது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அந்த மகள் பூர்ண சுகம் உண்டாக கிடவும். இப்பொழுதே பூர்ண சுகம் உண்டாகி வெகு சீக்கிரமே தன்னுடைய வாழ்க்கையை தொடரக்கூடிய வகையிலே அவரை குணமாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, கங்கேரியில் கணைய புற்றுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் டாக்டர் கிசிலாவை உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம்.
ஆண்டவரே, மீண்டுமா இப்பேற்பட்ட புற்றுநோய்கள் நம்முடைய இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இதற்குரிய வழி உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது ஆண்டவரே. ஆண்டவரே, மருந்துகள் வரலாம், ஆனால் அந்த மருந்துகள் பூர்ணமாக குணமடைய முடியாதபடிக்கு இந்த உலகம் மாற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இவற்றிலிருந்து விடுதலை தர உம்மால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளதவர், நீர் பரிவுள்ளதவர். நாம் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். உண்மையை தியாக பலியாக்கினீர் ஆண்டவரே. ஆண்டவருடைய தழும்புகளால் சுகமடைகிறோம் என்று நாம் சொல்லி விசுவசிக்கிறோம். இப்பொழுதே அந்த மருத்துவரை நீர் குணப்படுத்தும் ஆண்டவரே. அவர் எடுக்கும் மருந்துகளினால் பூர்ண சுகம் உண்டாகட்டும். இது மருந்துகளால் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் வருகிறது என்று நாம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, மற்றும் அனைத்து புற்றுநோயாளர்களும் இது கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே. அன்று பெரும்பாலுள்ள ஆடையை தொட்டால் குணமடைவது என்று விசுவசித்து ஆடையை தொட்ட வேளையில் அற்புதத்தை நிகழ்த்திய தெய்வம். விசுவசித்தால் நீ மகிமையை காண்பா என்று மார்த்தாவுக்கு சொன்னீரே. இதோ ஆண்டவரே, விசுவாசத்தோடு, காணாமல் விசுவாசத்தோடு அது கரங்களில் வந்திருக்கிறோம். இயேசுவே, நீர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் என்ற இடத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே பூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நோயானது அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் என்று தொழுநோயாளர்கள் இடத்திலே வந்த பொழுது உமக்கு சித்தமானால் உம்மை சுத்தமாக்கும் என்று வேண்டினார்கள் ஆண்டவரே. நீர் சித்தம் கொண்டு சுத்தப்படுத்தினீரே. அதே போன்ற ஆண்டவரே, இந்த நாள் உமது கரங்கள் வருகிறோம். உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த புற்றுநோயானது உம்முடைய நாமத்தினால் பூர்ண சுகம் கிடைக்கப்படும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த புற்றுநோய்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த புற்றுநோய் கிருமிகள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த புற்றுநோய்க்குரிய சகல கிருமிகளும் கொல்லப்படட்டும் ஆண்டவரே. அகன்று போகட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே இல்லாதபடி நீர் மாற்றும் ஆண்டவர். அது உம்மால் முடியும் என்று விசுவசித்து வந்திருக்கிறோம். நாளும் உங்கள் வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்ப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்தையும் உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ. நாம் இப்பொழுது ஒரு செல்வியக்காவுடைய பாடலில் பங்கு பெறுவோம். கண்ணில் இருக்கும் கண்ணீரை துடைத்துக் கொள்ளமா, இறைவார்த்தை நீ கேளமா. பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, உன் சுமையும் சுமப்பாரம்மா. கண்ணில் இருக்கும் கண்ணீரை துடைத்துக் கொள்ளமா, இறைவார்த்தை நீ கேளமா. பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, உன் சுமையும் சுமப்பாரம்மா. என்னே ஆனந்தம், என்னே சந்தோஷம், இயேசுவே உன்னோடு நடக்கிறாரம்மா. என்னே ஆனந்தம், என்னே சந்தோஷம், இயேசுவே உன்னோடு நடக்கிறாரம்மா. இயேசுவே என்னோடும் நடக்கிறாரம்மா. ஆமென். ஆமென். தேங்க்யூ. இப்பொழுது சகோதரி மரினா சாந்தி அவர்கள் சதாக்காவுடைய விண்ணப்பத்துக்காக மன்றாடுவார்கள். நமது தாயகத்தில் திருவோணமலையில் இருக்கும் சகோதரி ஒருவருக்கு சிறுநீரக பாதிப்பிலிருந்து பூரண சுகம் கிடைக்கவும், வைத்தியசாலையில் கோமா நிலையில் இருக்கும் சகோதரி மெரோனாக்காவும் அவரது கணவருக்கு கிடைத்த விசாவில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நீங்கி அவர் கனடாவுக்கு வர வேண்டும் என்றும் மன்றாடுவார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன ஆண்டவரே, உமது நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை செய்வீர் என்றும் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. திருவோணமலையில் இருக்கும் சகோதரியின் சிறுநீரக பாதிப்பை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சகோதரியை முற்று முழுமையாக நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. இப்பொழுதே அந்த சிறுநீரகத்திலே ஆண்டவரே உமது வல்லமை இறங்கி ஆண்டவரே, அதில் இருக்கிற அந்த பாதிப்பை நீர்தாமே குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குகிற தேவன், மனம் உருக்கமுள்ள தேவன். அன்று நோயாளிகளை பார்த்து மனம் இறங்கினது போல் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் அந்த சகோதரியின் மேல் மனம் இறங்கி அந்த உடலிலே உமது வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கோமா நிலையில் இருக்கும் மெடோனாவை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்யவும், பலவீனப்பட்டவர்களுக்கு பலன் கொடுக்கவும் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே அந்த சகோதரியின் உடலிலே உமது வல்லமை இறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பொழுதிலும் ஆண்டவரே,
நீர் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்தலின் வல்லமை அந்த மெடோவின் உடலில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த உடலுக்கு ஆண்டவரே நீர் சக்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரியின் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே, அவர் கணவனுக்கு கிடைத்த விசாவிலே ஏற்பட்டுள்ள சிக்கலை நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சிக்கல்களையும் நீக்கி ஆண்டவரே, குறித்த நேரத்திலே இந்த நாட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியை காண அந்த சகோதரனுடைய வாசல்களை திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடைப்பட்ட கதவுகளை திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கிலி கட்டுக்களை அறுத்து இரும்பு கதவுகளை திறந்து விடுகிற தேவன் ஆண்டவரே. என்னதான் எப்படித்தான் இக்கட்டு இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து வாசல்களை விரிவாக்குகிற தேவன். அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே அந்த வாசலை திறந்து விட்டு இந்த கனடா நாட்டுக்கு வர தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியும். இந்த சகோதரனுடைய விருப்பத்தையும் ஆண்டவரே, மன அங்கலாய்ப்புகளையும் வேதனையும் நெருக்கங்களையும் நெருக்கடிகள் இருந்து அந்த சகோதரனை விடுதலையாக்கி இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய மனைவியை காண தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். தேங்க்யூ. இப்பொழுது சௌர் ஆண்டன் அவர்கள் தோல் நோயினால் எக்ஸிமா நோயினால் அதிகமாக சொறிவு இருக்கும் சிறுவனுக்காகவும் சுகி என்ற சகோதரிக்காகவும் எக்ஸிமா நோயுள்ள இன்னொரு சிறுவனுக்காகவும் ஜோன் என்ற தகப்பனாருக்கு திடீரென ஏற்பட்ட எக்ஸிமா நோய் குணமடையவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமா இந்த ஜெபத்திலே நினைத்துக் கொண்டதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நான் சொல்ல போகும் ஒரு வார்த்தையிலும் பரிசுத்தாவின் வல்லமை என்னோடு இருந்து என்னை வழிநடத்த வேணும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எதை கேட்டாலும் தட்டாமல் செய்கிற ஆண்டவரே, உமது கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேணும் என்றும் விசுவாசத்தோடு கேட்கிற எல்லா விண்ணப்பங்களை நீ நிறைவேற்றி தருகிற நன்மைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நோய்களிலிருந்து எல்லாம் சரீரத்தில் சுமந்த ஆண்டவரே, ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு குணமாக்கிய இயேசுவே, தோல் வர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள், சுகி என்ற சகோதரி, ஜோன் என்ற தந்தை, இவர்களை உமது பெயர் சொல்ல பெய் நடுநடுங்கும். நோய்கள் எல்லாம் நீங்கும். ஒரு வார்த்தை போதும், ஒரு தொடுதல் போதும், ஒரு பரிசம் போதும் நோய்களை சுகப்படுத்துகிற ஆண்டவரே, இவர்களின் தோல் நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும் என்றும், காலநிலை மாற்றத்தினால் வயதானவர்கள், இளம் பிராயத்தினர், சிறுவர்கள் தோல் நோயிலிருந்து சுகம் கொடுக்க வேண்டும் என்றும், எத்தனையோ நோய்களை குணப்படுத்திய விடுதலை கொடுத்த அற்புதம் அதிசயம் செய்த இயேசுவே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின இயேசுவே, இவர்களின் தோல் நோயிலிருந்து சுகம் கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவரை உம்மிடம் இறைஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். ஆமென். ஆமென். தேங்க்யூ. சௌரி நயோமி அவர்கள் இணைந்திருந்தால் செபிப்பார்கள். Dear Heavenly Father, thank you, God, for this beautiful day you brought upon us, Lord Jesus. Father God, as we enter into this time of worship, we want to praise you, Father. We want to thank you for all the miraculous doings that you have in our lives, Lord God. Father God, you are a good God. You are a just God. You are a fair God. You are a loving Father. Lord Jesus, oftentimes in the youth and all those around us, we have a place of fear and we don't trust you, Father. We doubt the plans and we doubt the reason why we are here in this earth, Lord God. We doubt why we are born and we don't have trust in you. We fear for the unknown, Lord Jesus. Lord God, a lot of youth that I'm speaking to, they feel this way, Lord God. They are struggling to know their purpose. They are struggling to know the calling that you have brought them here for, Lord God. I pray a special prayer today, Father God, for the youth that know you but are afraid to talk to you or who don't want to talk to you. May they know that you are always listening and that all we need to do is kneel down and just have a relationship and speak to you, Father. Because without you, Father God, we are nothing. We know nothing, Lord God, and we can't live a life peacefully without knowing you and why our purpose is here, Lord Jesus. Lord God, I make a special prayer today for a son of yours, Lord God, who is looking for a job,
We are living in a world where, yes, it is difficult to find opportunities, but Lord God, there is always a will and a way through you. You have a plan for that son of yours, Lord Jesus. You have a plan, you have a destination for him. Let him come to know you, Lord God, and let him pray and ask where it is that he needs to go, Lord Jesus. Prepare his mind and soul. Give him the wisdom and knowledge he needs to overcome the obstacles of finding a job, Lord Jesus. And may he place his trust in you, because without trust, Father God, we are nothing. I also pray a special prayer for someone who's doing an audit for their company, Father God. I pray that everything goes well, Lord Jesus, smoothly, Father God. People work so hard and they struggle, Lord God. And may whoever is reviewing that work, Lord Jesus, may they make fair and just decisions, Lord God. And may you walk through them, Lord God. Hold their hand and may them walk by faith. Let their right hand not fear or shake, Father God, for you are with them and you are guiding them. Lord God, I also pray for those who are just lost in life, Lord God. A lot of youth are confused and don't know what to do, Lord Jesus. I pray a hedge of protection over those people, Lord God. May you are the only one that can help them, Lord God. No matter what we say, it won't change. But I pray that you touch these people, Lord God. I pray that you make a light into their hearts, Lord God, because the moment that we come to know you and that you are there for us, our world will change, Father. Yes. At this time, I also pray for Periama's soul, Lord God. May her soul rest in your kingdom, Lord Jesus. I pray for her family. Every day they bear the pain without their mother, Lord Jesus. And for all those who have lost someone, Lord God, I pray that you hold their hand and you console them, Father. And I pray in Jesus' name, amen. 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 Thank you again, Naomi, and thank you for your powerful prayer. God bless you. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலைதோறும் புது கிருபைகளால் எங்களை நிரப்புகிறவரே. ஐயா, எங்கள் ஜெபக்குழுவில் உள்ள எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய புது கிருபைகளால் நிரப்பி அருளும் அப்பா. அப்பா, இது இந்த நேரத்திலே படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அவர்களை உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய அறிவினாலும் ஆற்றலினாலும் நிரப்பி அருளும் ஆண்டவரே. அப்பா, குறிப்பாக படிப்பதிலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுல எல்லா சிரமங்களையும் எடுத்து போடுங்கப்பா. நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்காலர்ஷிப் கிடைக்க விண்ணப்பம் செய்து கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதற்கான தடைகள் எல்லாம் ஏசப்பா உங்க நாமத்திலே நீங்கும்படியாகும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வழி வாசல்களை நீ திறந்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே மேலுமாக எல்லா பிள்ளைகளுக்காகவும் குறிப்பாக இளம் பிள்ளைகளினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் தங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே. அப்பா, நீரே அவர்களை சுற்றிலும் அக்கினி வேலி அமைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்கும் மாயைகளுக்குள்ளும் தீய நாட்டங்களுக்குள்ளும் அவர்கள் சிக்கி விடாதபடி ஆண்டவரை விழிப்பாய் இருக்க கிருபை செய்தரலும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த மிக்க பரமபிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ சௌரி சாந்தி, நீங்கள் இந்தியாவிலிருந்து எங்களுடைய இணைந்து சுவைப்பதற்காக நன்றி. உங்களுக்காக நாங்களும் செபிக்கிறோம். கஷ்டமுள்ள கத்தாவே சுவாமி, இந்த வேளையிலும் கத்தாவே, விசேஷமாக கத்தாவே ஜெர்மனியிலே கத்தாவே சுவாமி லங்ஸ் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்ட கத்தாவே ஜான்சன் பெர்னாண்டஸுக்காக வருகிறோம் தாப்பனே சுவாமி. அப்பா, அவருடைய ஆவேஸ் டேமேஜ் ஆகிய கத்தாவே சுவாமி லங்ஸ்லே ஃப்ளூயிட்னால் பாதிக்கப்பட்டு சுவாச கஷ்டத்திலே இருக்கிற அந்த சகோதரனை கத்தாவை முழுவதுமாக அது கரத்திலே ஒப்படைக்கிறோம் தாப்பனே சுவாமி. அப்பா, அது காயப்பட்ட அந்த தழும்புள்ள கரங்கள் கத்தாவே சுவாமி இந்த வேளையில் அந்த சகோதரனை தொட்டு சுகப்படுத்தும்படி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ராஜாவே சுவாமி. அப்பா, அவருக்கு செய்ய இருக்கிற அந்த சர்ஜரி கத்தாவை வெகு சீக்கிரத்திலே கத்தாவே செய்யப்பட்டு
அப்பா அவர் அதிலிருந்து விடுதலை அடைய கத்தாவை நீர் கிருபை செய்யும் ஐயா சுவாமி. அப்பா அந்த ஆர்டிபிஷியல் கோமா ஸ்டேஜில் கத்தாவை அவர்களை வைத்திருக்க இந்த நேரத்திலும் அப்பா சுவாமி அந்த சகோதரனுக்கு கத்தாவே சுவாமி இருக்கிற ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வேசையும் கத்தாவை புதுப்பித்து கத்தாவை ஒரு புது லங்ஸை கொடுத்து கத்தாவே சுவாமி சுகமாக மீண்டு வீடு திரும்ப கூடியதாக கிருபை செய்யும் ஐயா சுவாமி. கத்தாவே அவர் கத்தாவே நீர் கொடுக்கிற அந்த சுகத்தின் மூலம் கத்தாவை மகிமைப்படுத்தி அப்பா உண்மையிலே இன்னும் விசுவாசத்தோடு இருக்கு அந்த குடும்பங்கள் முழுவதுமாக உண்மை விசுவாசித்து கத்தாவே சுவாமி மோடு நெருங்கி வாழக்கூடியதாக கிருபை செய்யும் ஐயா சுவாமி. அப்பா அந்த சகோதரனை மீண்டுமாக கத்தாவை தருகிறோம் ஐயா சுவாமி. அப்பா வெகு சீக்கிரத்திலே ஹாஸ்பிட்டலே அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யவும் இந்த சர்ஜரி செய்யவும் கூடியதான வழிகளை திறக்கப்படவும் கத்தாவே அவர் இந்த நிலையிலே இருக்கும் இந்த வேளையிலும் கத்தாவே சுவாமி நீர் அவரோடு கூட இன்னும் அதிகமான பாதிப்புகள் அப்பா அந்த லங்ஸ்லயே வராத படிக்க கத்தாவே உமது கரம் அவரை தாங்கட்டும் ஐயா சுவாமி. அப்பா உங்கள் தழும்புகளால் சுகமானோம் என்ற வார்த்தையின் படி கத்தாவே சுவாமி அந்த சுகமளிக்கு கரங்கள் இந்த வேளையில் அவரோடு தொட்டுக்கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா சுவாமி. நீரே கத்தாவே சுவாமி விசுவாசித்தால் உடைய மகிமையை காண்போம் என்று சொன்ன அந்த வார்த்தையின் படி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா விசுவாசத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை தாப்பினே சுவாமி. விசுவாசத்தோடு இருக்கிற போது கத்தாவே நிச்சயமாக கத்தாவே பெரியோரு அற்புதத்தை கொடுக்கிற தேவன் ஐயா சுவாமி. அந்த விசுவாசத்தை அந்த குடும்பங்களுக்கும் கொடுத்து கத்தாவே அப்பா அந்த விசுவாசத்தோடு உறுதியாக இருக்க கத்தாவே சுவாமி. அப்பா அவருடைய ஒவ்வொரு உறவுகளும் சோர்ந்து போகாதபடி இந்த வேளையிலே விசுவாசத்தோடு இருந்து அவருடைய கத்தாவே இந்த சுகத்தை கண்டு மகிமைப்படுத்த கூடியதாக நீ கிருபை செய்ய போற அந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோத்திரிக்கிறோம். அவரை போல லங்ஸினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம் ஐயா சுவாமி. நீரே தொட்டு சுகப்படுத்தும் ஐயா. அற்புத கரம் தொடுவதற்காக நன்றி ராஜாவே சுவாமி. சுகமளிக்கிற கரம் தொடுவதற்காக நன்றி தாப்பினே சுவாமி. பெரிய மாற்றத்தை காண கத்தாவே சுவாமி. அதை விசுவாசிக்க கத்தாவே அது விசுவாசத்தோடு உறுதியா இருக்க கத்தாவே நீ செய்ய போறத பிரதான மகிமையான காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா சுவாமி. உமது கரத்தில் அந்த மகனை மீண்டுமாக தந்து ஜெபிக்கிறோம் ஐயா. வெகு சீக்கிரத்திலே அப்பா அவருக்கு செய்ய போற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சரியாக செய்து முடித்து அப்பா அவர் உண்மை மகிமைப்படுத்தி அப்பா சுவாமி உமக்குள்ளாக இன்னும் பலனடைந்து வாழ கத்தாவே உமக்காக காரியங்களும் செய்யக்கூடியதா கிருபை செய்யும் ஐயா. இவை எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வர்ணிக்கிறேன் நல்ல தெய்வமே சுவாமி. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. நம்ம இப்போ ராஜ்யனுடைய பாடலிலே பங்கு பெறுவோம். உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு உன் கஷ்டங்களை மாற்றிடுவார் பாதுகாத்திடுவார் உன்னை தோளில் சுமந்திடுவார் உன்னை தோளில் சுமந்திடுவார் உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு. இருளில் இருக்கும் வெளிச்சத்துக்கு வந்துவிடு உன் தபசபங்கள் மாற்றிடவே இயேசுவிடம் வந்துவிடும் தொடரும் கஷ்டங்களை கிறிஸ்து இயேசு நிர்மூலமாக்கிடுவார். உன்னை தொடரும் கஷ்டங்களை கிறிஸ்து இயேசு நிர்மூலமாக்கிடுவார். உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு உன் கஷ்டங்களை மாற்றிடுவார் பாதுகாத்திடுவார் உன்னை தோளில் சுமந்திடுவார் உன்னை தோளில் சுமந்திடுவார் உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு. ஆமென். தேங்க்யூ. அடுத்ததாக ராஜி அவர்கள் அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் 5 பிள்ளைகளின் தகப்பன் ஒருவரும் 3 பிள்ளைகளின் தகப்பன் ஒருவரும் 9 பிள்ளைகளின் தகப்பனும் மனம் திரும்பி தங்கள் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றும் நோயினால் தங்கள் தாயை இழந்த நிலையில் இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காகவும் தந்தை பிள்ளைகளின் உறவு நல்ல நிலையில் இருக்கவும் மன்றாடுவார்கள். அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, எங்கே 2 அல்லது 3 ஒன்று கூடி செபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று கூறின ஆண்டவரே, நாங்கள் சுமந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் சந்தித்து நீர் பதில் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிற அந்த பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா கண்ணீரோடும் கவையோடும் ஆண்டவரே தந்து கொண்டிருக்கிற இந்த மன்றாட்டுகளுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற கிருபைக்காக ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம். அந்த வகையில் ஆண்டவரே இந்த குடிப்பழக்கத்தின் அடிமையாயிருக்கிற அந்த 3 தகப்பன்மாரையும் ஆண்டவரே உம்முடைய கையில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. தன்னையே அழிக்கும் பழக்கத்தினால் பிணைக்கப்பட்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இவர்களுடைய இந்த தீய கட்டுக்கள் இருந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி அவருடைய ஆன்மாவை அழிவில் இருந்து ஆண்டவரை காத்து கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தத்தால் அவர்களை ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே. அவருடைய ஆன்மாவை அழிவில் இருந்து காத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த குடிப்பழக்கம் என்னும் சிறையில் இருந்து அவர்கள் முற்று முழுதாக விடுதலை பெற்று அவர்கள் இந்த குடும்பத்தை தங்களுடைய பொறுப்பிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ அவர்களை ஆசீர்வதித்தள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பினால் அவர்களை அணைத்து அவர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை கொடுத்தள்ளும் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கும் வாழ்க்கை என்னும் ஆண்டவரே இந்த அழகான வாழ்க்கையை அவர்கள் முற்று முழுதாக அனுபவித்து வாழ ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தள்ளும் ஆண்டவரே. இந்த மதுவின் மேல் அவர்கள் நாட்டத்தை அடித்து ஆண்டவரே அவர்கள் தெளிவுபடுத்தி பரிசுத்த ஆவியை அவர்கள் தங்கள் உள்ளத்திலே ஏற்று ஆண்டவரே அந்த பழக்கத்துக்கு மீண்டும் அவர்கள் அடிமையாகாதவாறு அவருடைய புத்தியை ஆண்டவரை தெளிவுபடுத்தியல்லும் ஆண்டவரே. அவர்களுக்கு ரட்சிப்பு எனும் பேரொழியை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய இருளில் இருந்து அவர்களை விரட்டி அருளும் ஆண்டவரே. அவருடைய சலனங்களுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்காதவாறு அவர்களை காத்தருளும் ஆண்டவரே. எபேசியர் 5:18 கூறுறபடி துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் நீர் எங்கும் அவர்களை காத்து கொள்ளும்படி ஆண்டவரை உம்மிடம் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. தங்கள் கடமைகளை உணர்ந்து தங்களுடைய ஆண்டவரை பொருட்களை இழந்து தவிக்கும் இந்த பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தால் ரட்சித்தள்ளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை குடும்பங்களை ஆண்டவரே அவர்கள் வளர்த்தெடுக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரை உம்முடன் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தள்ளும் ஆண்டவரே. தந்தையின் பழக்கத்தினால் ஆண்டவரே கஷ்டப்படும் இந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்தவர்களை வழி நடத்தியள்ளும் அப்பா. இந்த குடும்பம் மீண்டும் உம்முடைய கரத்திலே ஒப்படைத்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த குடும்பத்திலே நிறைவான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீர் கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அடுத்ததாக தாயின் நோயினால் ஆண்டவரே பரிதவிக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக உம்மிடம் வருகின்றோம் அப்பா. தாயின் அன்பை இழந்து தவிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய சிறகின் நிழலில் இவர்களை ஆண்டவரை வைத்து காத்தருளும் ஆண்டவரே. இவர்கள் போற இடம் வர்ற இடங்கள்ல ஆண்டவரே நீரே முன்னும் பின்னும் பக்கமும் பலமாயிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆசீராக இருந்தருளும் ஆண்டவரே. இந்த தாயுடைய நோயை குணப்படுத்தி ஆண்டவரை மீண்டும் தாய் பிள்ளைகள் ஆண்டவரை உறவோடு ஆண்டவரை குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ நீர் அவர்களோடு இருந்து பிரசன்னராயிருந்து அந்த தாய்க்கு ஆண்டவரை நோயில் இருந்து விடுதலை கொடுத்து இந்த குடும்பம் சமாதானமா வாழ உம்முடைய ஆசிரிய ஆண்டவரை கொடுத்தருளும் அப்பா. உம்முடைய வல்லமை உள்ள கரத்தால் ஆண்டவரை தொட்டு இந்த குடும்பத்தை உயர்த்தி அருளும் ஆண்டவரே. அவர்கள் எப்பொழுதும் உமக்கு பிரமாணிக்கமாயிருந்து உமக்கு சாட்சியாக வாழ நீர் அவர்களுக்கு செய்ய போற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. இந்த குடும்பத்தில் இழந்திருக்கிற சமாதானம் ஆண்டவரே அவர்களை எந்த வகையிலும் தாக்காதவாறு நீர் அவர்களை உயர்த்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து உம்முடைய ஆசீரையும் வழிநடத்தலையும் வேண்டி நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ. அடுத்ததாக சார் ஜூடித் அவர்கள், பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி மற்றும் உறவுகளுக்கு இடையில் ஒற்றுமை அன்பு சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் இளம் பிள்ளைகளுக்காகவும் அனைத்து குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் ஆரம்பமாகியுள்ள புதிய கல்வி ஆண்டிற்காகவும் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்காகவும் மன்றாடுவார்கள். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தர வல்லமையுள்ள தேவன் நீர். எங்கள் மன்றாட்டுக்களை உம்முடைய பரிசுத்த பாதங்களில் எடுத்து வைக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி மற்றும் உறவுகளுக்கிடையில் ஒற்றுமை அன்பு சமாதானம் நிலவ வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் அமைத்த அழகான குடும்பத்தை உம்மிடத்தில் தருகிறோம் தகப்பனே. அதில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன்னித்து கோபப்படாமல் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக அவர்கள் இருக்க
தூய ஆவியின் கனிகளை அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக பொழிந்தருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துவதற்கு அந்த பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளை பெற்றோரே பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. அதன்படி பெற்றோர்கள் என்ன பிரச்சனை என்றாலும் பிள்ளைகளோடு அன்போடும் சமாதானத்தோடும் பொறுமையோடு இருந்து அந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு நல்ல ஞானத்தை கொடுத்தருளும். அந்த பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இன்னுமாய் விசேஷமாக இளம் பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் இருக்கும் இந்த வேளையில் அதிகமான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொலைத்தொடர்பு சாதனத்துக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அந்த நிலையிலிருந்து அந்த பிள்ளைகளை நீர் விடுவியும் அப்பா. தங்களுக்கு எது தேவை என்று அதை தெரிந்தெடுத்து நல்லவற்றை தெரிந்து அதற்கேற்ற விதத்தில் அவர்கள் வாழவும், பாவத்தை கண்டு விலத்தியோடுகிற ஞானத்தை அந்த இளம் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்வை நீர் சரிப்படுத்த வேண்டுகிறேன் ஆண்டவரே. தூய ஆவியின் வல்லமையால் அவர்களை நீர் வழிநடத்தும். எந்த விதமான சாத்தானின் அந்தகார சக்திகளுக்குள் வீழ்ந்து போகாத படிக்கும், உலகத்து மாயைக்குள் தங்களை வாழ்வை இழந்து போகாத படிக்கும் ஆண்டவரே, நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். கடவுள் நம்பிக்கையற்று போயிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மை விட்டு விலகாத படிக்கு உம்முடைய பரிசுத்த கரம், வல்லமையுள்ள கரம் எப்பொழுதும் அந்த இளம் பிள்ளைகளோடு கூட இருக்கவும், அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் உம்மை சார்ந்து உம்மிடத்தில் நின்று சரியான முடிவை தெரிந்தெடுக்க நீர் அவர்களை வழிநடத்துங்கப்பா. இன்னுமாய் அவர்களுடைய உடல் உள்ள தேவைகளை நீர் சந்தியும். தேவையில்லாதவற்றை போட்டும் அவர்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீரே அவர்களை பொறுப்படுத்து தூயாவின் வல்லமையால் அவர்களை நிரப்ப வேண்டுகிறேன் அப்பா. இன்னுமாய் குடும்பங்களின் தேவைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் யார் யார் என்ன தேவைகளில் இருக்கிறார்களோ அவர்கள் தேவைகளை சந்தியும். விசேஷமாக ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் குடும்பங்கள், வேலை இல்லாமல் பணத்துக்காக கஷ்டப்படுகிற குடும்பங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. இன்னுமாய் ஆரம்பமாகியுள்ள புதிய கல்வி ஆண்டிலே மாணவர்கள் ஆசிரியர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆசிரியர்களையும் மாணவர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அப்பா. மாணவர்களுக்கு ஏற்ற முறையில் ஆசிரியர்கள் பாடங்களை சொல்லிக் கொடுக்கவும், மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நடக்கவும், இன்னும் இந்த நாடுகளிலே என்னென்ன சட்டம் எல்லாம் இந்த படிப்புக்கு தடையாக உள்ளதோ அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி ஆசிரியர்கள் வெறும் கடமைக்காக என்று இல்லாமல் கடமை உணர்வோடு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கவும், அந்த பிள்ளைகளும் நல்ல ஞானத்தோடு கல்வியை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் கல்வி அறிவையும் ஞாபக சக்தியையும் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. அடுத்ததாக செல்வி அவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்கவும், இளம் பிள்ளைகளின் திருமண வாழ்வுக்காகவும், திருமண வாழ்வுக்கு திட்டமிட்டுகளுக்காகவும், இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும், குழந்தைகளுக்காக காத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும், கர்ப்பிணி பெண்களின் சுகப்பிரசவத்துக்காகவும், புதிதாக பிறந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பான ஆண்டவரே, திருமண பந்தத்தை நீர் இணைத்து வைத்தீர். ஆதியிலே ஆணையும் பெண்ணையும் படைத்து ஒருவர் ஒருவருக்காக நீர் அவர்களை நியமித்தீர். அவர்களுக்கு ஏற்ற துணையை நீரே உருவாக்கினீர். அதுபோல இன்றைய நாட்களிலும் நீர் யாருக்கு யார் என்று நியமித்திருக்கிறீர்களோ அந்த துணையை அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அன்றைக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்க உம்முடைய ஒரு தூதுவனை அனுப்பி அடையாளத்தை காட்டி அந்த அடையாளத்தின் படியே ரெபேக்காலை ஈசாக்கு மனம் முடிக்கும்படி செய்தீர் ஆண்டவரே. அதுபோல இந்த நாட்களிலும் நீ நியமித்த துணைக்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொருவருக்கும் அடையாளம் காட்டி உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே இந்த திருமணங்களை இணைத்து வைக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம்.
தகப்பனே, உம்முடைய சித்தப்படி இணைக்கப்பட்டது எப்பொழுதும் இணைக்கப்பட்டதாகவே இருக்கும். சவால்கள், சஞ்சலங்கள் எது வந்தாலும் நீர் பார்த்து கொள்ளுவீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய துணையை பெற்றுக்கொள்ள நீரே ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் வாலிப பெண்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இன்னும் இளம் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை, இந்த நாட்கள் ஆண்டவரே திருமண வாழ்க்கையில் மிகவும் கடுமையான சோதனை காலங்களாக இருந்தாலும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி வைத்திருக்கும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைக்குள்ளே வாழுகின்றவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அந்த ஆசீர்வாதங்களை ஊற்றுவீராக. ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவரை அன்பு செய்து ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கையை இன்றைய தலைமுறை காணும்படியாக, முக்கியமாக நீர் இந்த வெளிநாடுகளிலே வாழ்கின்ற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த கீழ்ப்படிவுக்குள்ளே வர நீதாமை ஒவ்வொரு குடும்பங்களையும் புதிய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கின்ற ஒவ்வொரு இளம் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம், வழி நடத்தும்படியாய் மன்றாடுகிறோம். இன்னும் இன்றைய நாட்களிலே தங்களுடைய எதிர்கால திருமணத்துக்காக திட்டமிடுகிற பிள்ளைகள் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு திருமணத்துக்காக திட்டமிடுகின்ற வேளையிலே இரண்டு பேருக்கு மத்தியிலும் இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலும் நீர்தாமே இடையிலே நின்று ஒவ்வொரு காரியங்களையும் சரியான வழியிலே நடத்தும்படியாய் மன்றாடுகிறோம். அப்பா, அவர்கள் திருமணங்களுக்கு திட்டமிடும் பொழுது தங்களுடைய பொருளாதார வசதிகளை கவனத்தில் கொண்டு தங்களுடைய உறவுகளை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய நீதாமே இந்த பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. ஆடம்பரமான செலவுகள், தேவையற்ற செலவுகள் வந்து இவர்களுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் எதிர்காலத்திலே கொடுக்காதபடி உம்முடைய கரம் இந்த இளம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தும்படியாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலே நடக்க இருக்கிற திருமணங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். அந்த திருமண வேளையிலே எந்த தடைகளோ சஞ்சலங்களோ அந்த குடும்பங்களுக்குள்ளே வராதபடி நல்லபடியாக அந்த திருமணங்கள் நடந்து முடிய நீர்தாமே உதவி செய்வீராக. இன்னும் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆண்டவரே அப்பா, அவர்கள் இணைக்கப்பட்டதாகவே இருக்க ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பிணைப்பு முப்புரி நூல் அறுந்து போகாது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியாக உம்மால் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் நீரே அவர்களை வழி நடத்தி பாதுகாக்கிறீர் என்ற உணர்வோடு உம்முடைய வழியிலே இந்த இருண்ட காலத்திலும் பாவ உலகிலும் பாவத்துக்கு பயந்து ஒளியை தேடி புதிதாக திருமணமான தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி எதிர்காலத்தை சிறப்பாக ஆரம்பிக்க நீதாமே வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, குழந்தைக்காக காத்திருக்கின்றோம் ஒவ்வொரு பெற்றோரையும் உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். குழந்தை செல்வம் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்துக்காக கண்ணீரோடும் கவலையோடும் காத்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரையும் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம் ஆண்டவரே. அவர்கள் மேல் மனமிறங்கி அன்றைக்கு அந்நாளின் மன்றாட்டுக்கு செவி கொடுத்த ஆண்டவரப்பா, நீர் அந்நாளுக்கு பிள்ளைகளை கொடுத்தது போல, ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தது போல, அந்த தீர்க்கதரிசியோடு இன்னும் பிள்ளைகளை கொடுத்தது போல இன்றைக்கும் உம்மை நோக்கி கண்ணீரோடு கேட்கின்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய், ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் சிறு குழந்தைகளுக்காக உம்மிடத்திலே வருகிறோம் அப்பா. வருகிற இந்த குளிர்காலங்களிலும் ஆண்டவரே, இந்த குழந்தைகள் இருமல் தடிமல் போன்ற
போன்ற நோய்களால் பாதிக்கப்படாதபடிக்கு நீ தாமே உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அவர்கள் போகிற வருகின்ற வழிகளை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். பெற்றோர் எங்கெங்கெல்லாம் கொண்டு செல்கின்றார்களோ அந்த இடங்களிலும் ஆண்டவரே அந்த பெற்றோரும் கவனத்தோடு அந்த பிள்ளைகளை கொண்டு சென்று வர நீரே உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். விசேஷமாக புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு இது முதலாவது குளிர்காலமாக இருக்கின்றபடியால் இந்த குளிர்காலத்திலும் இந்த பிள்ளைகளுக்கு நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை போர்வையாக போற்றும்படியாக மன்றாடுகிறோம். கர்ப்பிணி பெண்களின் சுக பிரசவத்திற்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே கலைமான்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு தங்கள் குட்டிகளை ஈணுவது போல இந்த கர்ப்பிணி தாய்மாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு தங்களுடைய குழந்தைகளை உம்முடைய சத்தத்தோடு உம்முடைய பிரசன்னத்தோடு இந்த உலகத்துக்கு கொண்டு வர நீ தாமே ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வயிற்றில் இருக்கின்ற குழந்தைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ. நம்ம இப்பொழுது குயின்டஸ் அவருடைய பாடலில் பங்கு பெறுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். இப்பொழுது சகோதரி செல்வியக்காவுடைய நன்றியிலே பங்கு பெறலாம். முதலாவது இன்றைய நாளிலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த ஜெப வேளையிலே இணைந்து கொண்டதற்காக ஒவ்வொருவருக்கும் நன்றி. கடந்த நாட்களில் நாங்கள் கேட்ட விண்ணப்பங்களிலே முதலாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரி, அவர் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் இந்த ஜெபித்த சில நாட்களுக்குள்ளே அந்த நோய் அவரை விட்டு முற்று முழுதாக நீங்கி இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அதுபோல வீடு வாங்குவதற்கு மோர்கேஜ் எடுக்க முடியாமல் மாதக்கணக்காக ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த குடும்பத்திற்கும் இந்த மோர்கேஜ் எல்லாம் சரி வந்து அவர்கள் வீடு வாங்குகின்ற நாட்களிலே இருக்கின்றார்கள். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் சிறு குழந்தைகளோடு இலங்கைக்கு சென்று வந்த குடும்பம் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக திரும்பி வந்திருக்கின்றார்கள். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் நாங்கள் urgent request ஒன்று போட்டோம். ஒரு 15 வயது சிறுமி வயிற்று வலியாலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அந்த நோய்க்குரிய காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு அவரும் பூரணமாக குணமாக்கப்பட்டு வீடு சேர்ந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவர் செவி மடுக்கிறார் என்ற அந்த உற்சாகத்தோடு தொடர்ந்து முன்னேற எங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். ஆமென். நேரத்திலே எங்களுடைய தேவைகளுக்காக செவிப்போம், ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே எங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவரை நோக்கி பார்ப்போம். வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே
ஆட்கொள்ளுமையா, அபிஷேகியும், அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர்தாமே எங்கள் மன்றாட்டை கேட்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அருக்கரம் அமர்ந்து ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகிறேன். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய பரலோக வல்லமை இந்த நேரத்தில் இவர்கள் மேல் உங்களுடைய இல்லத்திலும் இறங்கி வருவதாக. உம்முடைய பரலோகத்தின் கதவு இந்த நேரத்தில் திறக்கப்படட்டும். ஆண்டவரை அங்கிருந்து பரலோக பிரசன்னத்தினால் இவர்கள் எல்லோரையும் நீர் ஆட்கொள்ளும். இதோ இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு எதிராயிருக்கிற தீமைகள், இவர்களோடு போராடி கொண்டிருக்கிற இருளின் வல்லமைகள், ஆண்டவரை இவர்களை மனசோர பண்ணி கொண்டு அல்லது உடலிலே நோய்களை களைப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து இருளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இந்த நேரத்தில் இவர்கள் மேல் வருவதாக, இவருடைய உடலிலே வருவதாக. இவருடைய உடலில் இருக்கிற நோய்களிலிருந்து இயேசுவின் இரத்தம் இந்த நேரத்தில் விடுதலை தருவதாக. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுக்களிலிருந்தும் இயேசுவின் இரத்தம் இந்த நேரத்தில் விடுதலை தருவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, அன்றைக்கு நீர் பார்வையற்றவரை தொட்டு குணமாக்கினீர், அவர் பார்வை அடையும்படி செய்தீரே. அதுபோல் இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையை, துன்பத்தை, இருளை, பயத்தை, கஷ்டத்தை, தனிமையை இல்லாமே பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே அதுக்கு பதிலாக நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சுகத்தை, வெற்றியை, வாழ்வை காணும்படி உம்முடைய பரலோக கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில எந்தெந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது திறந்து இவர்களுடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டிய அனைத்து நன்மைகளும், ஆசீர்வாதங்களும், விடுதலையும், வெற்றியும் இவர்களை தேடி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் இவர்களுக்கு எதிராக, இவர்களுக்கு தடையா இருக்கிற செங்கடல்கள் பிரிக்கப்படட்டும். ஆண்டவர் இவர்கள் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் நீங்கட்டும். இந்த நேரத்தில் இவர்கள் மேல், இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அருக்கரம் அமர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இவர்களுடைய கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் உறவு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவருடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் இவருடைய குடும்பத்தில் என்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகள் எல்லாம் நீக்கி உம்முடைய வல்லமையினால் நிரப்பியறலாம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் வந்து நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, உமக்காக எழும்பி பிரகாசிக்க, உம்முடைய இறை பணியை செய்ய, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்குள் வழி நடத்த, இன்னும் சுவ வீரர்களாக எழும்பி பிரகாசிக்க பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர்களை நிரப்புவதாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இது இந்த நேரத்தில் எங்கள் மன்றாட்டையிலெல்லாம் நீர் கேட்டு எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த நாட்டிலே எங்களை ஒரு குழுவாக இணைத்து உம்முடைய இறை பணிக்காக நீர் வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த விண்ணப்பங்களுக்காக சுவிப்பதற்கு எங்களுக்கு உடல்நிலையை, குடும்ப நிலையை தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.